ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சீஸ். இன்னைக்கு வியாழக்கிழமை. எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் சில நேரங்களில் சில மனிதர்கள் கதை வாசித்து கொண்டிருக்கிறேன். இந்த நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. போன வாரம் எபிசோடு 1 முடிச்சிட்டேன். இந்த வாரம் எபிசோடு 2 பார்க்கலாம். வாரத்துக்கு முன்பு வரை அந்த கதையை படித்து பார்க்குமாறு அந்த பத்திரிகையை விட்டெறிந்து விட்டு போனாலே கங்கா. அதற்கு முன்பு வரை இந்த கங்காவின் மனசுக்குள் இவ்வளவு பெரிய கோபம், இவ்வளவு கூர்மையான வன்மம் ஆழமாய் பாய்ந்திருக்கக்கூடும் என்பது பற்றிய பிரக்ஞையே இல்லாதிருந்தால் கனகம். வழக்கமாய் பொழுதோடு சமையல் காரியங்களை முடித்துவிட்டு வந்து வாசற் கதவை திறந்து ஒரு முறை வெளியே பார்ப்பாள். அநேகமாய் அப்போது தெரு விளக்குகள் எரிய ஆரம்பிக்கும். வாசல் விளக்கு சுவிட்சை போட்டு விட்டு உள்ளே போய் பூஜை அறையில் விளக்கை ஏற்றி வைப்பாள். பின்னர் கையில் ஒரு பத்திரிகையோடு வந்து வாசற்படிக்கு 2 பக்கம் உள்ள கட்டைச்சுவரில் உட்கார்ந்து படிப்பாள் அல்லது தெருவை வேடிக்கை பார்ப்பாள். இவை யாவும் அவளது புற நடவடிக்கை. ஆனால் அவள் மனசு அவள் இன்னும் ஆபீஸிலிருந்து வரவில்லையே என்று முணுமுணுத்து கொண்டிருக்கும். வெளியே போன பெண் வீடு திரும்புகிற வரை அவள் இன்னும் வரலையே என்று இவளது மனம் எப்போதும் பதைத்து கொண்டிருக்கும். இந்த விசாரத்துக்கு அர்த்தமில்லை என்பது அவள் அறிவுக்கு தெரியும். ஆனாலும் அதற்கு ஒரு காரணம் உண்டு என்பது அவள் மனசை வருத்தும். கங்கா இந்த நேரத்தில் தான் வருவாள் என்றில்லை. ஏதோ சில நாட்களில் அவள் 5-5:30 மணிக்கெல்லாம் கூட வந்து விடுகிறாள். சில நாட்களில் மணி 6, 7, 8 கூட ஆகும். அவளை யார் கேட்க முடியும்? எதுக்காக கேட்கணும்? அப்படி ஒண்ணு என் பொண்ணு தப்பு வழிக்கு போறவள் இல்லை. ஒரு துறவி மாதிரின்னா வாழறாள். ஒவ்வொருத்தர் மாதிரி ஒரு சினிமா, டிராமா, கச்சேரி பேசப்படாது. கூட்டம் கூடுற இடத்தில் கூட அவள் நிற்க மாட்டாளே. அவளுக்கு மனுஷா முகத்தை பார்க்கறதுக்கே வெறுப்பு வந்துடுத்து. அதனால்தான் அவள் என்னை கூட அதிகம் பார்க்கறதில்ல. இதோ இப்போ நான் தெருவை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதோ எதிர்த்தாத்துல கூட ஒரு பொண்ணு நிக்கிறது. வாசற்படியில நிக்கிற பொம்மநாட்டி ஜென்மங்களும் உண்டு. அது எங்க கங்கா தான். வாசப்படியில பொண்ணு நிக்காத வீட்டுக்கு களை உண்டோ? சம்சாரிகள் வாழற தெருவுல அப்படி நிக்கிற பொண்ணை யாரும் தப்பு சொல்ல மாட்டா. கச்சேரிக்கு போயிருக்கிற புருஷன் வரானான்னு பாக்கிறதுக்கு நிப்பா. அடுப்பிலே இருப்பு சட்டியை போட்டுட்டு அரையனாவுக்கு கடுகு வாங்கிட்டு வான்னு அனுப்பின அந்த வேலைக்காரி வராளான்னு பார்க்க வருவாள். பள்ளிக்கூடம் போயிருக்கிற குழந்தை நிச்சயம் வரும். இருந்தாலும் அது வர அழக பாக்குறதுக்குன்னு வருவாள். இதெல்லாம் எங்கேயும் நடக்கிறதுதான். இந்த ஆத்துக்கு தான் இதெல்லாம் கொடுத்து வைக்கல. எங்க கங்கா தெருவில போற ஏதாவது ஒரு வேடிக்கை பாக்குறது கூட நிக்க மாட்டா. தெருவில சுவாமி வர்றது, கல்யாணம் ஊர்வலம் போறது, நான் தான் சின்ன பொண்ணு மாதிரி அடுப்படி காரியத்தை அப்படியே போட்டுட்டு கும்முன்னு ஒரு சத்தம் கேட்டா கூட போறோம். ஓடி நிக்கிறேன். அவளானா அறைக்குள்ளே கதவை சாத்திண்டு படிச்சுட்டோ எழுதிண்டோ, ஒண்ணும் இல்லைன்னா பேசாம மல்லாந்து படுத்துட்டு மார்பேல் கையை கட்டிண்டு மோட்டு வலையை பார்த்துண்டோ. அந்த அரை கதவை தட்டுறதுக்கு கூட எனக்கு பயமா இருக்கும். நான் ஒத்த பொண்ணு தானேங்கிற உரிமை போய் அவகிட்டக்க எனக்கு ஏதோ ஒரு பயம் வந்துடுத்து. இப்படியே இருந்தா எப்படி? வேற எப்படி இவள் இருக்க முடியும்? எதை பத்தியாவது அவள் என்கிட்ட பேசினான்னா நான் அவகிட்ட பேசுறதுக்கு. ஆனால் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவ்வளவுதான். அவள் ஆபீஸுக்கு போயிட்டு வர வேண்டியது. என் ஆயுசு வரைக்கும் சமையல் போக்குண்டு வாசற்படியிலே உட்கார்ந்துட்டு அவள் வராளான்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். எனது வாழ்க்கை இவ்வளவுதானே. அடியம்மா, காத்தாலே மணி 8 அடிக்கிறச்சே இந்த கை புளி கரைக்காத நாள் உண்டோ? புளி கரைச்சே எனக்கு வாழ்க்கை கரைஞ்சு போச்சு. என் கதை எவ்வளவு நாளைக்கு? அதுக்கப்புறம் இந்த ஸ்தானத்துக்கு ஒரு சமையல்காரி கிடைக்காம போயிடுவாள். ஆனால் அவள் கங்கா எப்பவும் இப்படியே தான் நிற்பாள். இப்ப ஏற்பட்ட பொண்ணை பத்தி என்ன பேச்ச வேண்டியிருக்கு இவாளுக்கு? போன மாசம் வந்தானே கணேசன், அப்போ அவள் அறைக்குள்ளே தான் இருக்காள். அவள் இருக்கான்னு தெரியாமலோ இல்லை தெரிஞ்சுட்டேதானோ அவன் என்னென்னவான்னு சொன்னான். அவள் அதை காதிலே வாங்கின்றாளா? யாராவது யார்கிட்ட என்னை பத்தி என்ன சொன்னா எனக்கு என்னன்னு அவள் பெரும் போக்கா இருக்கிறச்சே. இந்த அல்பங்களுக்கு கொஞ்சமாவது விக்கமானம் இருந்தா அவளை பத்தி பேச வாய் வருமோ? அவள் எப்படியும் இருக்கட்டும், அவளை பத்தி பேச இவாளுக்கு என்ன ரைட்டு இருக்குங்கிறேன். கங்கா எதை செஞ்சாலும் ரைட் ராயலா செய்வாள். ஜன்னல் ஓரத்துலையும் கதை வீட்டுக்குலையும் நாணி கோணி நிக்க மாட்டாள். எட்டி பார்க்க மாட்டாள், ஒட்டு கேட்க மாட்டாள். பார்க்கணும்னா நேருக்கு நேர் யாரா இருந்தாலும் புருவத்தை நெத்தி மேல ஏத்தின்னு பார்ப்பாள். கேட்கணும்னா வெட்டு 1 துண்டு 2 தான் கேட்பாள். மற்றபடி அனாவசியமா யாரையும் பார்க்கவும் மாட்டாள், கேட்கவும் மாட்டாள். அவ உண்டு, அவ காரியம் உண்டு. அம்மா, இவ என் சிநேகிதின்னு இது வரைக்கும் ஒரு பொண்ணு ஆத்துக்கு அழிச்சுன்னு வந்ததில்ல. இவளுக்கு சிநேகிதிகளும் உண்டோ? யாராலும் இவன் சிரிச்சு பேசுவாளோ? உத்தியோகம் பார்க்குற இடத்துலையும் இப்படித்தான் இருக்காளோ?
நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. ஒன்னொன்னு 50 ரூபா சம்பாதிக்கிறவனை கல்யாணம் பண்ணிட்டு கண்டமாவை கரைச்சு மூஞ்சியில பூசிட்டு கண்ணை விட்டுட்டு காது வரைக்கும் கறியை எடுத்துட்டு என்னென்னவோ கோலம் காண்றதுகள். இவளுக்கு என்ன சம்பளமோ அது கூட எனக்கு தெரியாது. கணேசன் சொல்றான் 700 750 இருக்கும்னு. சோப்பு போட்டு கழுவுற முகத்தை துடைச்சிட்டு வராளே, அவ்வளவுதான். ஒரு பொட்டு கூட வச்சுக்கிறது இல்ல. 2வது வாரம் இத்துடன் முடிஞ்சது. இனி தொடரும். அடுத்த வாரம் 3வது எபிசோடுக்காக காத்திருந்தோம். நன்றி.